Hello students, today we are going to see the civics second lesson, political parties. In this lesson we learn about to define what political party is and to understand the importance of political party. Then to know the role and functions of political party. Then finally to understand the party system in India and the role of opposition party. Okay student, let's start the lesson. In early times, emperor and kings ruled India. The king was the supreme head of the legislative, executive and judiciary branches. Was in the hand of one person. The welfare of the people depended on the ruler. People had no rights to do against the ruler. ரூலருக்கு அகெயின்ஸ்டாக பீப்புள் எந்த ஒரு இதுவுமே என்ன பண்ண முடியாது, ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பவர் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா கிங்கு கிட்ட தான் இருந்தது. பட் நவ்வடே இப்போ இருக்கிற நம்மளுடைய கண்ட்ரி பார்த்திங்கன்னா டெமோக்ராசி கண்ட்ரி. ஸோ இப்போலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அண்ட் லேட்டர் ஃபாரின் பவர்ஸ் மேட் இந்தியா ஆஸ் தயர் காலனிஸ். The colonies became states after independence was declared. ஒரு காலனிஸ்மே என்னவா டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸாக டிக்ளேர் பண்ணாங்க. இன் 1950 இந்தியா பிகேம் ஏ டெமோக்ராசிக் கண்ட்ரி. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மக்கள் தரப்பில் நிறைய ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக மக்கள் ஆட்சி தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஏன் vibrant democracy need a strong political party system. Party system is a modern phenomenon. In a democracy, people are able to voice their opinion on any subjects. So, democracy countryல democracy peoplesக்கு full power இருக்குது. என்ன பவர் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வாய்ஸை நம்ம கொடுக்கலாம், நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பவர் இருக்குது. இன் எ டெமோக்ரஸி பீப்புள் ஆர் ஏபிள் டு வாய்ஸ் தயர் ஒப்பீனியன் ஆன் தி எனி சப்ஜெக்ட். ஓகே, த நெக்ஸ்ட், வாட் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? Political parties are the voluntary association of individuals with broad ideological identity who agree on some policies, formulate an agenda and program for the society. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நம்முடைய சொசைட்டியோட வெல்ஃபேர்க்காக ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, வாலண்டரி. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் மூலயமா political parties seek to implement their policies by winning people supporting through the elections. இவங்க தன்னார்வ தொண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, சொசைட்டிக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாலண்டரிஸ் எல்லாம் ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலெக்ஷனில் நின்று அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் அவங்க என்னவா வர முடியும், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ political parties seek to implement their policies by winning people's support through the election. Parties vary in size and in the way they organize themselves as well as in their policies. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா பேசிக் 3 காம்போனன்ட்ஸ் தேவை. த லீடர், த நெக்ஸ்ட் த ஆக்டிவ் மெம்பர்ஸ், அவங்களுக்கு கீழே ஃபாலோவர்ஸ். ஸோ இந்த 3 காம்போனன்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ஃபார்ம் பண்ண முடியும். த நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த பேக்போன் ஆஃப் டெமோக்ரஸி. பார்ட்டிஸ் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எ கவர்மெண்ட், but they are essential element to form the government. ஸோ ஒரு டெமோக்ரஸிக்கு கண்டிப்பாக எது முக்கியம், பொலிட்டிக்கல் பார்ட்டி. இட்ஸ் எ பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி. த நெக்ஸ்ட், ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன தேவை, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவை. ஓகே, த நெக்ஸ்ட்டு, தே ஃபார்முலேட் பப்ளிக் ஒப்பீனியன் and they serve as intermediaries between the citizens and the policy maker. They stands between யார் இருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்ஸாக இருக்கிறாரு, சிட்டிசன்ஸ்க்கும் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ்க்கும் இருக்கிறாரு. ஓகேவா? தென் த நெக்ஸ்ட், எ பார்ட்டி இஸ் recognized if it has been engaged in political activities for 5 years. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்,
என்னதுன்னா அவங்க அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆச்சும் அவங்க என்கேஜாக இருந்திருக்கணும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில். ஓகே. தென் செகண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இட்ஸ் கேண்டிடேட்ஸ் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் லோக்கல் ஓட்ஸ் இன் தி லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் கண்டிப்பாக எத்தனை பர்சன்டேஜாச்சும் அவங்க ஓட் வின் பண்ணியிருக்கணும்? 6% ஆச்சும் ஓட்டு அவங்க பெற்றிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெகக்னைஸ்டு பண்ணுவாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். First point, consist a group of persons of common goals and shared values. Then second, have its own ideology and program. Third one, capture power only by constitutional means. And final, endeavor to promote the national interest and national welfare. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் அவங்களுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், இயல்புகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கோல் வந்து ஒரு காமனான ஒரு கோலாக தான் இருக்கணும். ஓகே. அவங்களுடைய ஐடியா பார்த்திங்கன்னா ஓன் ஐடியாவாக தான் இருக்கணும். அடுத்தவங்கள பார்த்துட்டு காப்பி அடிக்கிறது, இவங்க இப்படி பண்ணுறாங்க நாமளும் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாத அவங்களுடைய ஓன் ஐடியாவாக இருக்கணும். அண்டு கண்ட்ரியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆன விஷயங்களை செய்யணும். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். த நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து மொத்தமே எத்தனை டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். Single party system, bi-party system and multi-party system. First one, single party system. The system in which a single political party has a right to form the government. Single party is existed in the communist countries such as China, North Korea and Cuba. இந்த single party systemனா என்னது அப்படின்னா ஒரு கண்ட்ரிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் என்னது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். தென் செகண்ட் பை பார்ட்டி சிஸ்டம்ன்றது அந்த கண்ட்ரியில் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. அதுதான் என்னது அப்படின்னா பை பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி பை பார்ட்டி சிஸ்டம் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யூகே அண்ட் யூஎஸ்ஏ. ஓகே. தென் நெக்ஸ்ட் மல்டி பார்ட்டி சிஸ்டம். மல்டி பார்ட்டி சிஸ்டம் மீன்ஸ் மோர் தென் 2க்கு மேலே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த ஏரியாலாம் இருக்குதோ ஸோ அங்கெல்லாம் என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க? மல்டி பார்ட்டி சிஸ்டமை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்குது. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்காங்க. நம்ம இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ், ஸ்வீடன் அண்ட் நார்வே. ஸோ இந்த கண்ட்ரிலலாம் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க? மல்டி பார்ட்டி சிஸ்டமை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. நம்ம கண்ட்ரீஸில் பார்ட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது, ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்குது அண்ட் ரிஜிஸ்டர்ட் பட் அன்ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ், தட் இஸ் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. எவ்ரி பார்ட்டிஸ் இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரிஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்? இந்த எலெக்ஷன் கமிஷனில் எடுத்து போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகே. த நெக்ஸ்ட், ஹவு டு ஃபார்ம் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். மஸ்ட் கெட் ரிஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த எலெக்ஷன் கமிஷனில் என்ன பண்ணியிருக்கணும்? ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 100 மெம்பர்ஸ் ஆச்சும் குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த 100 மெம்பர்ஸ்க்கும் என்ன வேணும்? கண்டிப்பாக ஓட்டிங் கார்ட்ஸ் வேணும். தென் நெக்ஸ்ட் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கான்ஸ்டியூஷன் அவங்களே ஓனாக க்ரியேட் பண்ணதாக இருந்திருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 3 points to form a political parties. Okay. The next, criteria for recognition. The Election Commission of India has some criteria for the recognition of political parties in India. First one, national parties. ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸாக ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 3 க்ரைட்டீரியாவை அவங்க பாஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா a party that secure at least 6% of the valid votes in Lok Sabha election. இந்த லோக்கல் சபா எலெக்ஷனில் அட்லீஸ்ட் எத்தனை சீட் அவங்க வின் பண்ணியிருக்கணும்? 6% ஆஃப் ஓட்டை அவங்க செக்யூர் பண்ணியிருக்கணும்.
அப்படி இல்லை அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இன் 4 states, 4 ஸ்டேட்ஸில் அவங்க அட்லீஸ்ட் 6% ஆஃப் votes அவங்க செக்யூர் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. தென் செகண்ட் ஒன், they must win 4 seats in லோக் சபா ஃப்ரம் எனி ஸ்டேட்ஸ். எந்த ஸ்டேட்லேயாச்சும் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், 4 seats ஆச்சும் லோக்சபா எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கணும். Then third, it has to win 2% of seats in Lok Sabha from at least 3 different states in the latest general election. இப்போ கடைசியாக முடிஞ்ச எலெக்ஷனில் அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், 3 different ஸ்டேட்டில் அட்லீஸ்ட் 2% ஆஃப் ஸ்டேட்டை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வின் பண்ணியிருக்கணும். அப்படி வின் பண்ணியிருந்தாங்கனாக்கா என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த பார்ட்டிஸை நேஷ்னல் பார்ட்டிஸாக ரெகக்னைஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே. தென் அதே மாதிரி ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டிஸை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் ஒரு சில க்ரிட்டீரியாவை பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், எ பார்ட்டி ஹேஸ் செக்யூர்ட் அட்லீஸ்ட் 6% ஆஃப் தி வேலிட் votes இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் votes அவங்க கெட் பண்ணியிருக்கணும். Then second, they must win 1 Lok Sabha seat for every 25 seats or at least 2 seats in legislative assembly. லோக் சபா எலெக்ஷனில் 25 சீட்ஸ்க்கு அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சீட்டாச்சும் வின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 2 சீட்ஸு அட்லீஸ்ட் 2 சீட்ஸ் அவங்க வின் பண்ணியிருக்கணும். தென் தேர்ட் ஒன், நீட்ஸ் டு வின் எ மினிமம் ஆஃப் 3% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், மினிமம் 3% ஆஃப் votes அவங்க வின் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட், இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ். தட் மீன்ஸ் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு அதர் பார்ட்டிஸோட எந்த ஒரு அஃபிலியேஷனும் வச்சுக்காமல் அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க. தட் இஸ் த கேண்டிடேட்ஸ் இஸ் கால்ட் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ். அந்த எலெக்ஷன் கமிஷனே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிம்பிளை ப்ரொவைட் பண்ணும் அந்த ரெகக்னைஸ் பார்ட்டிஸ்க்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட், எ ரிஜிஸ்டர்ட் பட் unrecognized political party cannot contest elections on its own symbol. This party has to choose one symbol from free symbols pool panel announced by the election commission. That means unrecognized parties இருக்குது பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பட் மேலே இருக்க அந்த ரூல்ஸில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ என்ன சொல்லுவோம், அன்ரெகனைஸ் பார்ட்டி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அன்ரெகனைஸ் பார்ட்டிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் சிம்பிளை யூஸ் பண்ண முடியாது. நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்ன சிம்பிள்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணணும், எலெக்ஷனில் நிற்க முடியும். ஓகே. இதுதான் ரெகக்னைஸ்டுக்கும் அண்ட் அன்ரெகனைஸ்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சிம்பிளாக ரெகக்னைஸ்ட்னாலே அதோடைய ஓன் சிம்பிளை யூஸ் பண்ணி எலெக்ஷனில் அவங்க நிற்கலாம். பட் அன்ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன அலாட் பண்ணியிருக்காங்களோ, எந்த சிம்பிள் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியும். ஃப்ரீ சிம்பிள்ஸ் போல் பேனல் மீன்ஸ் தேர்தல் குழு சின்னங்கள். ஓகேவா. As per the election symbol order 1968, symbols are either reserved or free. 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணையத்தின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன், எ ரிசர்வ்ட் சிம்பிள் இஸ் மீன் ஃபார் எ ரிகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரிசர்வ்டு சிம்பிள் யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா ரிகக்னைஸ் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான். த நெக்ஸ்ட் ஒன், எ ஃப்ரீ சிம்பிள் இஸ் ரிசர்வ்டு ஃபார் அன்ரிகக்னைஸ்ட் பார்ட்டிஸ். ஒதுக்கப்படாத சின்னம் தான் யாருக்கு போய் சேரும், அன்ரிகக்னைஸ் பார்ட்டிக்கு போய் சேரும். த நெக்ஸ்ட், மெஜாரிட்டி பார்ட்டி. நம்ம எதை மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவோம், the political party whose number of candidates elected is more than the other is called the majority party. ஒரு 2 பார்ட்டிஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னா எந்த பார்ட்டியை விட அதிகமாக அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்களோ அதுதான் என்ன சொல்லுவோம், மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லுவோம். The majority party forms and run the government. They select and appoint their ministers to run the government.
அந்த மெஜாரிட்டி பார்ட்டி தான் என்ன பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளவே என்ன பண்ண முடியும், அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் மினிஸ்டர்ஸை யார் யாருன்னு சொல்லிட்டு. ஓகேவா. தே ப்ளே எ டிசிசிவ் ரோல் இன் மேக்கிங் லாஸ் ஃபார் த கண்ட்ரீஸ். ஓகேவா. The next, minority party. Those with lesser number of elected candidates are called the minority party. Okay. The next, opposition party. Opposition partyனா தெரியும், எந்த கட்சி வந்து என்ன ரன் பண்ணிட்டு இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் என்னது ஆப்போசிஷன் பார்ட்டி. த பார்ட்டி விச் கெட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நெக்ஸ்ட் டு தி மெஜாரிட்டி பார்ட்டி. மெஜாரிட்டி பார்ட்டிக்கு அடுத்த ஸ்டேஜில் எந்த பார்ட்டி வந்து எலெக்ஷனில் செகண்ட் பிளேஸில் இருக்குதோ அதுதான் என்னது ஆப்போசிஷன் பார்ட்டி. ஓகே. இன் தட் எலெக்ஷன் இஸ் கால்ட் த ஆப்போசிஷன் பார்ட்டி. அண்ட் எஃபெக்டிவ் opposition is very essential for the successful operations the democracy. இந்த டெமோக்ரஸி சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் தேவை அப்படின்னா ஆப்போசிஷன் பார்ட்டி கண்டிப்பாக தேவை. ஓகேவா. தே செக் த ஆட்டோக்ராட்டிக் tendencies of the ruling party. They critically examine the policies and bills introduced by the government. They raise their voice on the failures and wrong policies. They highlight important issues which are not acted upon the government. The leader of the opposition party enjoy the rank of cabinet minister. கண்டிப்பாக ஆப்போசிஷன் பார்ட்டி இருந்தால் மட்டுமே தான் டெமோக்ராசி வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் இப்போ ஒரு பார்ட்டி ரன் பண்ணிகிட்ருக்க பார்ட்டி அது பாட்டுன்னு செய்துகிட்டே இருந்தது, ஆப்போசிஷன் பார்ட்டி எதுவுமே அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க ஏதோ செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ஒரு செக் மாதிரி வைக்கிறாங்க, நீங்கள் பண்ணுறது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸை ரைஸ் பண்ண அவங்களுக்கு என்ன வரும், கொஞ்சம் பயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக செய்யணும்னு பார்ப்பாங்க. ஓகேவா. ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டி ரொம்பவே வந்து முக்கியமானது. கோஆலிஷன் கவர்மெண்ட். கோஆலிஷன்ஸ் கவர்மெண்ட் மீன்ஸ் கூட்டணி கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த சீட்ஸில் அவங்க என்ன பண்ண முடியாது, வின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பார்ட்டிஸோட கூட்டணி வச்சுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கோஆலிஷன் கவர்மெண்ட்டு. தென் நெக்ஸ்ட், எலக்ட்ரல் சிம்பிள்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எலெக்ஷன்ஸ்க்குனே நிறைய பேர் ஒரு தனித்தனி சிம்பிள்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு வருவாங்க, தெரியும் இல்லையா. ஸோ ஒருத்தருடைய கட்சியை வந்து பேரை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அவங்களுக்கு சிம்பிள்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரல் சிம்பிள்ஸ். த நெக்ஸ்ட், நேஷ்னல் பார்ட்டி அண்ட் ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கும் எல்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நேஷ்னல் பார்ட்டி என்பது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் தான். ஓகே. பட் ஸ்டேட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எலெக்ஷன் மட்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னா வித்தின் ஒன் ஸ்டேட்குள்ளவே தான் நடக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனாஃப் இட் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்டு. நேஷ்னல் பார்ட்டி வந்து எத்தனை ஸ்டேட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா 4 ஸ்டேட்டில். அண்டு இவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், 1 or 2 ஸ்டேட்ஸு. ஓகே. தென் தேர்ட் பாயிண்ட், இட் ஹேஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் த்ரூத் அவுட் த கண்ட்ரீஸ். இவங்களுடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்ட்டியுடைய சிம்பிள்ஸ் ஒரே ஒரு சிம்பிள் தான், ஆனால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஒரே சிம்பிள் தான் இருக்கும். பட் நம்மளுடைய ஸ்டேட் பார்ட்டிஸுடைய சிம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சிம்பிள்ஸ் எங்கே தான் இருக்கும், ஸ்டேட்ஸ்குள்ளவே தான் இருக்கும். ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. தென் லாஸ்ட் ஒன், இட் ரிசால்வ்ஸ் ஸ்டேட், நேஷ்னல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். நேஷ்னல் லெவலில் வந்தாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்தாலும் ஸ்டேட் லெவலில் வந்தாலும் அது என்ன பண்ணுவாங்க, இந்த நேஷ்னல்ஸ் பார்ட்டிஸ் சால்வ் செய்வாங்க. இதே வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்குள்ளவே இருக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நேஷ்னல் பார்ட்டிஸும் அண்டு ஸ்டேட் பார்ட்டிஸுமே யாருடைய வெல்ஃபேருக்காக தான் இருப்பாங்க, நம்மளுடைய பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக தான் இருப்பாங்க. போத் நேஷ்னல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் trigger the growth of the nation and work for the welfare of the people. நம்மளுடைய பீப்புளுக்காக தான் அவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.